தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன் என்கின்றது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், அவருக்கு செவி கொடுக்கின்ற நமக்கு அவர் கூறுகின்றாராம். அப்படி என்றால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களும் யாருக்காம் தெரியுமா? அவருக்கு செவி கொடுக்கின்ற நமக்கு தான். நாம் உண்மையிலேயே அவருக்கு மட்டும் செவி கொடுத்தோம் என்றால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு முழுமையாக பலிக்கும். நாம் அவருக்கும் செவி கொடுப்போம், உலகத்திற்கும் செவி கொடுப்போம் என்று வாழ்த்தோம் என்றால் ஆசீர்வாத தடைகள் கண்டிப்பாக ஏற்படும் என்று இந்த வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. இப்பொழுது புரிகின்றதா நம்முடைய ஆசீர்வாத தடைகளுக்கு காரணம் என்னவென்று? ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் செவியை விருத்த சேதனம் செய் என்று வேதாகமம் கூறுகின்றது. அப்படி என்றால் என்ன? விருத்த சேதனம் என்றால் பரிசுத்தம் என்று பொருள். இதில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் அவர் அனைத்திலும் பரிசுத்தர். நம்மையும் அனைத்து காரியங்களிலும் அனைத்து ஐம்புலன்களிலும் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் நம் செவியை விருத்த சேதனம் செய்வோம். இதில் உன்னுடைய செவியை குறித்து சற்று ஆராய்ந்து பார். அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம் செவியை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதாகமம் கூறுகின்றது. அது புறங்கூறுவதை கேட்கின்ற செவியா, அருவருப்பான சினிமா பாடல்களை ரசிக்கின்ற செவியா, அல்லது ஏழையின் கூக்குரலுக்கு அடைத்து கொள்கின்ற செவியா என்று நம்முடைய செவியை நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். நம் செவி புறங்கூறுவதை கேட்கின்ற செவியாக இருக்குமானால் கர்த்தர் அவர் நம்முடைய செவிக்கு தேவையான, நமக்கு நம்முடைய ஐம்புலன்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் தரமாட்டார். நாம் புறங்குறுவதை கேட்பதற்கு எவ்வளவு ஆசையாக ஓடி செல்வோம். யோசித்து பாருங்கள். 2 பேர் ஏதோ புறங்குறிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் விரைந்து சென்று அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்க ஆசையுடன் நமது காதை திருப்புவோம். ஆனால் கோயிலில் இருந்து நம்முடைய ஊழியக்காரர்கள் மெசேஜ் கூறும் பொழுது அதற்கு நமது செவியை அடைத்துக் கொள்வோம். வேறு காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்போம். எப்பொழுது பிரசங்கம் முடியும் என்று காத்து கொண்டிருப்போம். அப்படித்தானே பிரியமானவர்களே, இது கர்த்தர் எவ்வளவு அருவருக்கின்ற காரியம் தெரியுமா? ஆகவே இன்றிலிருந்து நம் செவியை அந்த புறங்கூறுவதை கேட்பதற்கு நாம் நம் செவியை விருத்த சேதனம் செய்வோம். அப்படி யாராவது நம்மிடம் வந்து கூட ஒருவரை பற்றி கூறும்போது, தயவு செய்து இதை என்னிடம் கூறாதீர்கள், நான் புறங்கூறுவதை கேட்க மாட்டேன் என்று அவரை புறக்கணித்து விட்டோம் என்றால் அவர்கள் மற்ற நாட்களிலும் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட தவறை நம்மிடம் கூற மாட்டார்கள். நாம் பரிசுத்தமாக வாழலாம். அதுபோன்று நாம் இந்த அருவருப்பான சினிமா பாடல்களை ரசிக்க கூடாது. கர்த்தருடைய அவரை மகிமைப்படுத்தும் ஏராளமான பாடல்கள் இருக்கின்றது. அதை பாடி துதித்து மகிழும் பொழுது அவர் தனது செவியை திறந்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதே போன்று ஏழையின் கூக்குரலுக்கு நாம் செவியை அடைத்துக் கொள்ளக்கூடாதாம். ஏழைகள் நம்மிடம் கேட்கும் பொழுது உடனே நம் செவியை திறந்து அதை கேட்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை என்னவென்று அறிந்து கொண்டோம் அல்லவா? இன்றிலிருந்து புறம் கூறுவதை கேட்கக்கூடாது, சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது, ஏழையின் குரலுக்கு செவியை அடைக்கக்கூடாது என்று பொருத்தனை செய்வோம். கர்த்தர் இப்பொழுதே நம்ம விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய ஆசீர்வாத தடைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம்.
என் அன்பு தகப்பனே, என்று அருமையாக அப்பா எங்கள் செவியை விருத்த சேதனம் செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அருமையாக கூறியுள்ளார். அப்பா, நாங்கள் உலகத்துக்கும் உமக்கும் செவி கொடுத்ததனால்தான் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய ஆசீர்வாத தடைகள் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் காணப்படுகின்றது என்று நன்கு உணர்த்தினீர் அப்பா. இன்று அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இனிமேல் எங்களுடைய செவியை விருத்த சேதனம் செய்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம், உமக்கு பிரியமான பாடல்களை கேட்போம், பிறருடைய புறங்குறலை கேட்க மாட்டோம், ஏழைகளுடைய செவி சாய்ப்போம், அவருடைய தேவைகள் உதவி செய்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதுவரை எங்கள் செவியை நாங்கள் அடைத்து கொண்ட விருத்த சேதனம் செய்யாமல் உலகத்திற்கு உமக்கும் செவி கொடுத்த அந்த தருணத்திற்காக மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம். மனம் திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அதற்கு மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னியுங்க, எங்கள் செவியை பரிசுப்படுத்துங்க, ஆசீர்வாத தடைகளை நீக்கி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.